அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூரில் இருந்து ராஜபாளையம் செல்லும் வழியில் மடவார் வளாகத்தில் அமைந்துள்ள வைத்தியநாத சுவாமி கோயில் விருதுநகர் மாவட்டத்தின் மிகப்பெரிய சைவ தலம். இத்திருத்தலத்தில்தான் சிவனின் 24 திருவிளையாடல்கள் நடைபெற்றன. வைத்தியநாத சுவாமியை வழிபட்டால் தீராத வயிற்று வலி தீர்ந்து போகும். அத்துடன் சுகப்பிரசவம் நிச்சயம் நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மற்றும் பங்குனி மாத பிறப்பு அன்று காலை சூரியனின் கதிர்கள் மூலவரின் மீது பட்டு சூரிய பூஜை சிறப்பாக நடக்கும் அதிசயம் நிகழும் தலம் இது. அம்பாள் திருநாமம் சிவகாமி அம்பாள். முன்னொரு காலத்துல சிவபக்தையான ஏழை கர்ப்பிணி பெண் ஒருத்தி தன்னை பிரசவத்திற்கு வந்து அழைத்து செல்ல தாயை வர சொல்லுமாறு வழிப்போக்கர்களிடம் தகவல் சொல்லி அனுப்பினாள். ஆனால் நிறை மாதம் எட்டியும் அப்பெண்ணின் பிரசவம் பார்க்க தாய் வந்து சேரவில்லை. உடனே தன் கணவரிடம் தகவல் தெரிவித்துவிட்டு அந்த கர்ப்பிணி பெண் தன் சொந்த ஊருக்கு தனியாகவே புறப்பட்டாள். சிறிது தொலைவில் இருந்த சுயம்பு வன்னி வனநாதர் கோயில் அருகே சென்றபோது அப்பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. உடனே சிவபெருமான் அப்பெண்ணின் தாயின் வடிவில் வந்து பிரசவம் பார்த்துவிட்டு அப்பெண்ணின் தாகம் தீர்க்க நிலத்தை கீறி மருத்துவ குணம் வாய்ந்த நீரினை தந்தாராம். அதனால் சுயம்பு மூர்த்தரான வன்னி வனநாதரின் திருநாமம் வைத்தியநாத சுவாமி என உருமாறியதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. இந்த கோயில்ல 5 நிலை கோபுரம் எந்தவிதமான சிற்பங்களும் இல்லாமல் இருப்பது சிறப்பு மற்றும் பெரிய வளாகம் உள்ளது. மைய கோயில் உட்புற கருவறையில் லிங்கமாக இருக்கும் வைத்தியநாதர் சந்நிதி ஆகும். மூலவர் சந்நிதி மேற்கூரையில் வாஸ்து புருஷரும் 27 நட்சத்திரங்களும் இருப்பது சிறப்பு. கருவறையை சுற்றியுள்ள முதல் பிரகாரத்தில் சோமாஸ்கந்தரின் உலோக சிலை மற்றும் நடராஜர், துர்க்கை, தட்சிணாமூர்த்தி மற்றும் சூரியனின் கற்சிற்பங்கள் உள்ளன. கருவறைக்கு வலது புறத்தில் சுவாமிக்கு இணையான சந்நிதியில் சிவகாமி சந்நிதி உள்ளது. கோவிலுக்கு 2 வாயில்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் சிவன் மற்றும் சிவகாமி சந்நிதிகளுக்கு செல்கின்றன. அம்மன் சந்நிதி மேற்கூரையில் சக்கரமும் 12 ராசிகளும் இருப்பது சிறப்பு. கோயிலின் கொடி மரத்தின் முன்னால் ஆமைக்கல் 7 அடி உயரத்தில் இருப்பது மற்றொரு சிறப்பு. சிவனும் சக்தியும் ஒன்றே என்பதை விளக்கும் வடிவம் மவேன்மணி இங்கு உள்ளது. இவர் வைத்தியநாத சுவாமி கோயில் மூலஸ்தானத்தில் சிவனை நோக்கி உள்ளார். இவன் சதா சர்வ காலமும் சிவனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். திருமணத்தடை உள்ளவர்கள் மனோன்மணிக்கும் சிவனுக்கும் அர்ச்சனை செய்கிறார்கள். அத்துடன் பசு நெய்யில தாமரை தண்டு விளக்கேற்றினால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த வைத்தியநாதர் கோயில்ல பைரவர் குழந்தை வடிவில காட்சியளிக்கின்றார். இவருக்கு இங்கு நாய் வாகனம் இல்லை. கோயில்ல 48 நாட்கள் தங்கியிருந்த மன்னர் திருமலை நாயக்கரின் தீராத வயிற்று வலியை இத்தல ஈசன் தீர்த்தமையால் தான் வந்த தந்தத்தால் செய்த பல்லக்கை சுவாமிக்கு அர்ப்பணித்துவிட்டு நடைப்பயணமாகவே மதுரை வந்தாராம் திருமலை நாயக்கர். இன்றும் வைகாசி விசாகம் திருவிழாவில இந்த தந்த பல்லக்கில்தான் சுவாமி உலா வருகிறார். மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி கோயில்ல பூஜை முடிந்த மணியோசை கேட்ட பிறகுதான் உணவு அருந்துவாராம் திருமலை மன்னர். ஆலய மணிகளின் ஒலி கேட்ட உடனே தொடர் முரசு ஒலி எழுப்பி தெரிவிக்க சாலை நெடுகிலும் முரசு மண்டபங்கள் எழுப்பினார். கோயிலின் ஸ்தல வரலாற்றிலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மதுரை செல்லும் பாதையில் சில பழைய மண்டபங்களை சிதிலமடைந்த நிலையில் இன்றும் காணலாம். இக்கோயில் வளாகத்தில் மன்னர் திருமலை நாயக்கருக்கு சிலை உள்ளது. வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் கர்ப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர்க்கும் தலமாக இத்தலம் விளங்குகிறது. இத்தலத்தில் அருளும் சிவனையும் சக்தியையும் வணங்கிட சுகப்பிரசவம் நிச்சயமாக நடக்கும் என்பது நம்பிக்கை. இக்கோயிலின் வைத்தியநாதர் நோய் தீர்க்கும் பெருமான் என்பதால் இங்கு மகா அஷ்டமி அன்று நடக்கும் அன்னதானத்தில் பக்தர்கள் சாப்பிட்ட இலை மீது அங்க பிரதட்சணம் செய்யும் வழக்கம் உள்ளது.
வைத்தியநாத சுவாமி கோயில்ல மகா அஷ்டமி பொதுவாக நவராத்திரி திருவிழாவின் 8ஆம் நாளாக கொண்டாடப்படும். இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி.